நந்தகுமார் அவர்கள்ட்ட இதில் இந்த 25% படி சேர்றாங்கல்ல மாணவர்கள், அவர்கள்கிட்ட ஒரு பாகுபாடு காட்டப்படுது தனியார் பள்ளிகளில் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருதே சார், அது எவ்வளவு தூரம் உண்மை? முடியாது. எப்படிமே முடியும்? குழந்தைங்க நீங்கள் நம்மளோட அறிவாளிங்க. ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட எல்லாமே வீட்டில் போய் பேரண்ட்கிட்ட சொல்லுவாங்க. டெய்லி பேரண்ட்டுக்கு எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க எல்லாருமே பார்ப்பாங்க இல்லைங்களா? அதனால் அவனுக்கு அது எந்த குழந்தை படிக்கிறாங்களே எங்களுக்கு தெரியாதுங்க. 25% அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. அது யாரும் சும்மா சொல்கிற தவறான ஒரு விஷயங்கள். அப்படிலாம் பண்ணவே முடியாது. எந்த வகையிலையும் பையனை இல்ட்ரீட் பண்ணவும் முடியாது. அவனை எந்த தனியாக உட்கார வைக்க முடியாதுங்க. ஏன்னா டீச்சர்ஸுக்கு யாருன்னு தெரியாது இல்லையா? பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு இவன் ஆர்டிஇ மாணவன எந்த சாதியை சார்ந்தவன் எனக்கு எந்த விவரமும் தெரியாது. ஏனென்றால் வருகிறார்கள், பாடம் நடத்துகிறார்கள், போகிறார்கள். அவள் எப்படி அதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை, இந்த கையால் ஆகாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். தனியார் பள்ளியில் பண்ணிங்கன்னா நாளைக்கு இழுத்து பூட்டிவிடுவோம், சண்டை வந்துடும், பத்திரிகைகள் செய்தி வந்துடும். நம்ம ஊடகவியலாளர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதற்கான வாய்ப்பே சத்தியமாக கிடையாதுங்க. அப்படி இருந்தால் புகார் செய்தால் அது உங்களுக்கு தெரிய இப்போலாம் பாலியல் புகார், போக்சோ சட்டம், தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எவ்வளோ இருக்குங்க. அப்படிலாம் பண்ணவே முடியாது. அது மிக தவறான செய்தி. நான் அதை கடுமையாக மறுக்கிறேன். சரி, தியாகராஜன் அவர்கள்ட்ட இப்போ இந்த சாதி ரீதியிலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அரசு பள்ளிகளில் அதிகமாக இருக்குதா? இந்த ஒரு விஷயம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு? இப்போ சமீபத்தில் கூட 2 குழந்தைகள், பட்டியலின குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள் பேசின வீடியோ வெளியானது. அந்த கழிவறையை சுத்தம் பண்ண சொன்னாங்க எங்களை அப்படின்னு சொல்லி. இது மாதிரி அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வருதில்ல, இது எவ்வளவு தூரம் ஒரு சவாலா இருக்கு நமக்கு அரசு பள்ளிகளில்? இல்லை இது தடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். கடந்த காலங்களிலும் தொடர்ந்து இதுவரை ஆங்காங்கே ஒரு சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்கிறது. வருத்தத்துக்குரிய சம்பவங்களாக தான் இதை நம்ம பார்க்குறோம். கடந்த காலங்களில் பெரிய ஊடகங்களோட சமூக வலைதளங்களோட தாக்கம் இல்லாததுனால அங்கங்கே தெரியாத செய்திகளாக இருந்தது. இப்போ எது வந்தாலும் இமீடியட்டாக சோஷியல் மீடியாவில் வர்றதுனால அடிக்கடி அதிகமாக வர்றது போல் இருக்குது. அரசுகளும் அடிக்கடி இப்போ பள்ளிக்கல்வித்துறை இப்போ சேர்ந்தவரை இயக்குனர் ஆண்டுதோறும் அந்த கயிறு கட்டுறதுல கூட ஒரு ப்ரொசீடிங்கை போடுவாங்க, ஆண்டுதோறும் போடுவாங்க. அந்த அது கட்டக்கூடாது, சாதிய ரீதியான பாகுபாடுகளுக்கான கயிறு கட்டக்கூடாது, ஆண்டுதோறும் போடுறாங்க. அதை தாண்டி ஆங்காங்கே இப்படி ஒரு நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் கடுமையாக்க வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டும். இப்போ அண்ணன் சொல்லும்போது சொன்னார், தனியார் பள்ளிகளில் இது மாதிரியான பாகுபாடு இல்லைன்னு சொன்னேன். ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த பாகுபாடு சில நேரங்களில் தெரிய தான் செய்யுது. எப்படி தெரியுது? எந்த விதமாக நடத்துகிறாங்க? அந்த பாகுபாடு எப்படி வெளியாகுது? அதாவது உங்களுடைய பணம் அண்ணன் சொன்னார் பார்த்தீங்கன்னா, பணத்தை வாங்கி வைத்து கொள்வார்கள். அரசு கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லும்போதே அந்த கேட்டகரி யாருன்னு தெரியாதா? வாங்கி வச்சுக்கிற கேட்டகரி, திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற கேட்டகரி யாருன்னு தெரியும். அதனால் தெளிவாக தெரியும், அரசுடைய பணம் வரவில்லைன்னா அதோட தாக்கம் இல்லாமல் அந்த மாணவர்கள் மேலே தானே இருக்கும். ரெகுலருக்கு லேட்டாக வருது, அவங்களுக்கும் ஃபீஸ் கட்டணும், டீச்சர்ஸ் கொடுக்கணும், இப்படி பண்ணுற இடர்பாடுகள். மாணவர்கள் அப்படிங்கிற இடத்துல ஒரு மாணவர்கள் மாதிரி பட்டியலில் தானே வருவாங்க. கவர்மெண்ட் கொடுக்கலாம், அவங்களும் பணம் கட்டாதவங்க தானே. ப்ரைவேட் ஸ்கூலை பொறுத்து பணம் கட்டலைன்னா எக்ஸாம் கூட எழுத வைக்க முடியாது. நிறைய பள்ளிகள் இருக்குது, ஹால் டிக்கெட்டே தர மாட்டாங்க, பணம் கட்டினா தான் தருவாங்க. அந்த பட்டியலில் தான் அவங்க வருவாங்க. என்ன பண்ணுறது, கவர்மெண்ட்டோட போர்வையில் பாதுகாப்பில் இருக்கிறாங்க, அதை எதுவும் சொல்ல முடியாது. அதுவும் அங்கே இருக்குது. பட் நீங்கள் சொன்ன விஷயமே ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும். ரொம்ப இப்போ காலகட்டத்தில் இந்த ஒழுக்கம் என்பது மாணவர்கள்கிட்ட சமூக வலைதளங்களோட தாக்கத்தால் அப்போ பெரிய டிஸ்டர்பன்ஸ் எவ்வளோ இருந்ததை விட இப்போ நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அங்கே பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தினா தான் கூடவே அது அரசு பள்ளியோட முன்னேற்றத்திலும் தரத்திலும். அரசு பள்ளிகள் பக்கத்தில் பெற்றோர்களை தனியார் பள்ளியிலேருந்து கொண்டு வரும். நிறைய தனியார் பள்ளிகள்லேயும் அது மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது, அதில் மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் கடுமைப்படுத்தணும். அவங்க கேட்டை பூட்டிட்டாங்கன்னா உள்ள பேரண்ட்லாம் பார்த்துட முடியாது. பட் எங்களுக்கு கேட்டை பூட்டான்னா எந்திரிச்சு எல்லா பேரண்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்லை. அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி அரசு பள்ளிகளில் இருக்குது, தனியார் பள்ளிகளில் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, கண்டிப்பாக. அதாவது தனியார் அவங்களும் தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. இந்த இடத்துல அப்போ இங்கே பெற்றோர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதும் இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ எந்த இடத்துல இந்த டிஃப்ரென்ஸ் வருது? இல்லை, இங்கே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பெற்றோர்கள் ஆசிரியர்களோ தலைமை ஆசிரியர் அன்றைக்கி கேட்கிற மிகப்பெரிய சுதந்திரம் அரசு பள்ளிகள் மாதிரி தனியார் பள்ளிகள்லாம் இல்லை. அது ஓப்பனாக தெரியும். தனியார் பள்ளிகளில் நீங்கள் ஒரு கேட்டை தாண்டியே பர்மிஷன் இல்லாமல் உள்ளெல்லாம் போய் பார்த்துட முடியாது. பட் இங்கே அப்படி கிடையாது. இப்போ ஒரு விஷயமும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சந்திக்கிற விஷயங்களாக கூட பெற்றோர்கள்கிட்டையும் கூட அது கொஞ்சம் சில மாறணும். அந்த அணுகுமுறைகள் மாறணும். தனியார் பள்ளிகளும் அரசு பள்ளி ஆசிரியர்களையும்
பிரித்து பார்க்கிற ஒரு நிலைப்பாடு மாறணும். இது எல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்கள் எல்லாம் கவர்மெண்ட்டு போட்டால் அதையும் பேரண்ட் பார்க்குறாங்க. அண்ணன் சொல்லும்போது இது இல்லை, கழிவறை இல்லை, கழிப்பிடங்கள் இல்லை அப்படிலாம் சொல்லும்போது இதையும் பேரண்ட் ஒரு சில நேரங்களில் பார்ப்பாங்க. அப்போ அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட்டு டிசிப்ளினுக்காக ஆசிரியர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு சலுகைகள், அதுமாரி குறைந்தபட்ச உரிமைகள் வந்து அரசு பள்ளியில் வழங்கினா அரசு பள்ளியோட மாணவர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் என்பது எங்களோட கருத்து. நந்தகுமார்ட்ட சுருக்கமா இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து அரசு பள்ளிகள்ல இல்ல அடிப்படை கட்டமைப்புகள் அப்படிங்கிறோம், அந்த அளவுக்கு தனியார் பள்ளிகள்ல இருக்குதா, அந்த கட்டமைப்புகள் இருக்குதா, மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கிறது ஒண்ணு. இல்லை அப்படின்னா அதில் வந்து சுகாதாரத்துலேயும் அங்கேயும் பிரச்சனை இருக்குது, ஆனால் வெளியில் தெரியலை அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அந்த பாரபட்சம் அப்படிங்கிறதும் வந்து விஷயங்கள் இந்த 25% அப்படிங்கிறத தாண்டி பணம் கட்டுனா ஒன்று, இல்லையா ஹால் டிக்கெட்டு கொடுக்க மாட்டேன், இல்லை அந்த மாணவர் கிளாஸ்லேயே வந்து சொல்கிறது நீ இன்னும் பணம் கட்டலை கட்டிட்டு தான் வரணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு மன உளைச்சலை தரக்கூடியதான். அது ஒரு பக்கம் சைலண்ட்டாக நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இல்லை, பணம் கட்டவில்லை என்றால் தனியார் பள்ளியில் நடத்த முடியாது. ஏனென்றால் அரசாங்க பள்ளிக்கு சொத்து வரி கிடையாது, மின் கட்டணம் மிக மிக குறைவு, ₹7.50. எங்களுக்கு வந்து ₹18.50 ஒரு யூனிட்டுக்குங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுளுங்க. அதே மாதிரி இஎஸ்ஐ, பிஎஃப் இது மாதிரி நிறைய எல்லாமே அரசுக்கு செலுத்துன்னு 18 வகையான வரிகளை நாங்கள் செலுத்தி ஆகணும். அரசு பள்ளிக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனையோ மாணவர், ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை மாணவர்கள் ஊக்குவிக்கிறோம், ஒரிஜினலாக தங்கப்பதக்கமெல்லாம் கொடுத்து கௌரவிக்கிறோம். நல்லா படிக்கிற மாணவனுக்கு இலவசமாகவே முழு இலவசம் 100%. அவருக்கு நாங்கள் நடத்துகிறோம். ஏன்னா எங்கள் பள்ளிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தகவமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது மாணவர்கள் எண்ணிக்கை கூட்டிக் கொள்ள வேண்டும், அல்லது பெஸ்ட் ஸ்கூல் காட்டணும், மார்க் அதிகமாக காட்டணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் அந்த கரெக்டான அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. கரெக்டா நாங்க வந்து அடுத்த அட்மிஷனுக்கு இப்ப அப்படிங்கறத அவர் சொல்ற கருத்து இலவசமா சில நேரங்கள்ல நாங்க படிக்கிற அந்த கருத்துல நான் ஏத்துக்கிறேன். அதில் அவர் சொல்லிட்டு எல்லாத்தையும் அவருக்கு குறுக்க மேடம் நாங்கள் வந்து இயற்கையாக நல்லா படிக்கிற ஃபீஸ்லாம் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுக்குறாங்க நிறைய. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இப்போ 10th நல்லா படிக்கிறாங்க இல்லையா, அந்த பிள்ளைகளையும் இப்போ டாப்பர்ஸ் இருக்குல்ல, அதை கொண்டு போய் ஃப்ரீயாக சேர்த்திப்போம். ஏன்னா எல்லாரும் 11th 12th பிறகு டாப்பர்ஸ் மட்டுமே வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி மற்றவங்களாம் விட்டுருவாங்க. அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அந்த அந்த ப்ராடக்ட் தான் அதை எடுத்துப்பாங்க. நல்லா படிக்காத, அதாவது ரொம்ப முடியாத, நீங்கள் சொன்னீங்கல்ல சில பிள்ளைங்கள் எழுத படிக்க தெரியாத இருக்கிறார்கள் போறார்கள், முதல்ல சொன்னீங்கல்ல தமிழே படிக்க தெரியல, அவர்களுக்கெல்லாம் கொடுத்த மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுத்தா தான் எனக்கு தெரியும். அப்ப வந்து வீக்கா இருக்கிற குழந்தைகளை அவங்களை அடுத்த அட்மிஷனுக்கான ஒரு முன்னோடியா கொண்டு போறதா கேக்குறாரு. இன்றைக்கு குக்கிராமங்களை தொட்டு விட்டது தனியார் பள்ளிகள். இன்னும் சொல்லப்போனால் வெறும் பிரைமரி ஸ்கூலுங்க, ப்ரீ பிரைமரி ஸ்கூல் சொல்ல பார்த்தீங்கன்னா 50 பேர் 20 பேர் வச்சு நடத்த பள்ளிக்கூடம் இருக்குங்க. ஏன்னா படித்த பட்டதாரிகள் வேறு வேலை கிடைக்கலன்றதுனால நிறைய குடும்ப பெண்கள் இன்றைக்கி வந்து 8 லட்சம் ஆசிரியர்கள் இங்கே வேலை செய்கிறாங்க. 70,000 பஸ்கள் ஓடுகிறது, 70,000 டிரைவர், 70,000 கிளீனருங்க. அந்த பஸ்ஸுக்கு 10 வகையான வரி கட்டுறோம், அது வேறு விஷயங்க. அரசு அந்த பஸ் வந்து சரியான முறையில் பராமரிக்கப்படுது. குழந்தை ஏறுறதுக்கு முன்னாடியே பஸ்ஸை எடுத்துடுறது, உள்ள சீட்டு இல்லை, இந்த மாதிரி தவறுகள் எங்கே நடக்கலாங்க. அது எல்லாமே தவறு கிடையாதுங்க. 99% பக்காவாக இருக்கும். பக்கா இல்லைன்னா பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து தூசு இல்லாமல் வண்டி பார்க்கலாம், நீங்கள் அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன விஷயங்களில் இன்றைக்கி வந்து அரசாங்க பள்ளி மாணவர்களை பார்த்து தனியார் பள்ளி மாணவன் கெட்டு போயிட்டான். அது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லைங்க. அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து கட்டுப்படுத்த முடியல. அவங்கள பெற்றோர்கள் வந்து மிதமிஞ்சி வந்து சிலர்லாம் வந்து நீங்கள் நான் சொல்கிற கேளுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாணவன் போகிற மாதிரி பேண்ட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டான், அவன் போகிற மாதிரி ஒரே செப்பல் போட ஆரம்பிச்சிட்டான், அவன் போகிற மாதிரி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாமே சிஸ்டம் மாறுதுங்க. இதுக்கு பெற்றோர்கள் ஒத்துழைக்கணும். அரசு விளையாட்டு கேட்க முடியல, நாங்கள் கேட்குறோம், கேட்டில் நிற்கிறோம், வெளியே அனுப்புகிறோம். ஐயா சொன்னது, அந்த சங்க தலைவர் சொன்னது உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கேட்டில் ஒழுங்கு வரலாம், 1 நாள் 2 நாள் 3 நாள் சொல்கிறோம், கேட்கலன்னா கேட்டுக்கு வெளியே நிறுத்துறோம். பேரண்ட்டை தொடர்ந்து கூப்பிட்டு வரோம். அவன் வந்துட்டானா ஆப்சென்ட் ஆகிட்டா உடனே மெசேஜ் போதும், அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போகும், எல்லா மெசேஜ் அனுப்புவோம். அதனால் கண்காணிக்கிறோம், தொடர் கண்காணிப்பு இருக்கிறதுனால நாங்கள் அதனால அந்த மாணவர்கள் எதுவுமே குற்றச்செயலில் ஈடுபடலை, அவங்க கிளீன் ஸ்லேட் அப்படின்னு சொல்ல முடியுமா? தனியார் பள்ளிகள்லேருந்து வெளியில தனியார் பள்ளிகளுடைய ப்ரொடக்ஷன் நல்லா கிளீன் ஸ்லேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா? கண்காணிப்பு அதிகமாக இருக்கிறது. நிறைய வழக்குகளை நம்ம இன்றைக்கு இந்த கடந்த சில ஆண்டுகளாக மாணவன் வந்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு எல்லா தனியார் பள்ளிகள் உட்பட மாணவன் வந்து குடிச்சிட்டு வராங்க,
கஞ்சா போட்டு வராங்க, எல்லாமே நடக்குது. எங்களுக்கு தெரியும், வெளியே சொல்ல முடியல, வெக்கக்கேடு. கண்காணிப்பு பெற்றோர்கிட்ட சொன்னால் எங்கள் பையன் அப்படி கிடையாதுன்னுவாங்க. ஆனால் உண்மையிலே சமூக சீர்குலையை நோக்கி மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கண்காணிக்க வேண்டிய முழு பொறுப்பு ஐயா சொன்ன மாதிரி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள். இது 3 இணைஞ்சா மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காதுங்க. அதற்கான பணிகளை நாம் எல்லோரும் தொடங்கணும்.